இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இவனோட ஆளை இப்படி பழி வாங்குவான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படிதான் ஒரு நாள் ஒரு பொண்ணு இறந்து போன லவரோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு தும்மல் வர மாதிரி இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது. அவளும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறா, ஆனா அந்த தும்மல் வரவே மாட்டேங்குது. அதனால கிச்சன்ல உள்ள பெப்பர் பவுடர்னா கீழே கொட்டி அதை ஸ்டா வச்சு உறிஞ்சு பார்க்கறா, அப்பயும் இவளுக்கு தும்மல் வர மாட்டேங்குது. அதனால ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அந்த மிஷினை ஆன் பண்ணி இவளோட மூக்குல விட போறான்னு தானே எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா அதான் இல்ல. ரொம்ப நாள் பூட்டி இருக்கிற ஒரு பாக்ஸோட பூட்டை ஒடிச்சு அந்த பாக்ஸை ஓபன் பண்றா. அதுல இவளோட லவர் கொடுத்த கிரீட்டிங் கார்டும் அதோட சேர்ந்து ஒரு பூவும் இருக்கு. அந்த பூவை கையில வச்சு ஊதுறா, காத்துல அந்த பூவும் பறக்குது. அதன் மூலியமா இவளுக்கு தும்மலும் வருது. ஆனா இவ தும்முற டைம்ல இவளோட மூளையும் வெளியில வந்து செத்து போயிடுறா. எதனால இவளுக்கு இப்படின்னா ஆச்சுன்னு பார்த்தா, இவளுக்கும் இவளோட லவருக்கும் ரொம்ப நாளா சண்டை போயிட்டு இருக்கு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கிரீட்டிங் கார்டும் ஒரு ஃப்ளவரையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வந்தவன் கிட்ட கிரீட்டிங் கார்டை மட்டும் வாங்கிட்டு அவனை வெளியில விட்டு கதவை சாத்திடுறா. இதனா பார்த்த இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேரவே மாட்டோன்னு கன்னை எடுத்துட்டு ஷூட் பண்ணி இறந்து போயிடுறான். அப்ப அவனோட மூளை இவளோட போட்டோல தெளிக்கும். அதனால இவன் எப்படி செத்தானோ அதே மாதிரி அவளையும் சாவடிச்சிருக்கான்.